Hi guys, welcome back. ஸோ இது வரைக்கும் நம்ம பழைய வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஸ்பாட்டிஃபை ரீபில்டில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சைட் பார் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பாட்டிஃபை அப்ளிகேஷனுக்கான ஒரு பிளேயரை கிரியேட் பண்ண போறோம். அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஹோம் ஐக்கான கிரியேட் பண்ணியிருக்கோம், சர்ச் ஐக்கான கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு பிளேயர் இங்கே கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்மளுடைய கோடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்கள் காம்பனன்ட்ஸ் போயிட்டு இங்கே player.jsx அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் RAFC ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை போட்டுட்டு ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் உங்களுடைய ஹோமில் இந்த டிவிஷனுக்கு கீழே என்ன பண்ணிடுங்க, மவுண்ட் பண்ணிடுங்க. ஸோ பிளேயர் அப்படின்றத மவுண்ட் பண்ணிட்டா எனக்கு என்ன ஆகிடும், ஸோ அந்த பிளேயர் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல மவுண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளேயரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பாட்டை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு அண்ட் தென் அந்த பாட்டோட ஐக்கான்லாம் வர்றதுக்கு நம்ம ஒரு பிளேயரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த பிளேயரை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஸோ நான் ஒரு டிவிஷன் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டிவிஷனுக்கு ஒரு கிளாஸ் நேம் செட் பண்ணுறேன். அதோட ஹைட்டை நான் என்னென்னு வச்சுக்க போகிறேன் அப்படின்னா 10% வச்சுக்க போகிறேன். ஏன்னா அது ஒரு சின்ன பிளேயர் அப்படின்றதுனாலையும் மித்த 80% ஆல்ரெடி நம்ம அதை ஆக்குபை பண்ணிட்டோம் அப்படின்றதுனாலையும் இதை என்னவா எடுத்துக்கிறேன், ஒரு 10% ஹைட்டில் மட்டும் எடுத்துக்கிறேன். அதோட பேக்ரவுண்டை பிளாக்கில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி அதை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாகவும் நான் வச்சுட்டு ஸோ நான் அதை வந்துட்டு ஜஸ்டிஃபை பிட்வீனில் வச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே கொடுக்க போகிறது எல்லாமே ஒரு ஸோ நான் இதை ஜஸ்டிஃபை பிட்வீன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் நம்ம கொடுக்க போகிற எல்லாமே வந்துட்டு ஒரு 3 பார்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ஸோ நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணி வச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐட்டம் சென்டர். ஸோ அது வந்து சென்டராக இருக்கணும் அப்படின்றதுனால அலைன் ஐட்டம் சென்டராகவும் நான் வச்சுக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட்டில் இருக்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி பேடிங் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 4 பிக்சல் வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு டிவிஷனை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த டிவிஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் நேம் செட் பண்ணுறேன். ஸோ இதை நான் என்னவா வச்சுக்கிறேன்னா ஹிடனாக வச்சுட்டு ஏன்னா ஸ்மால் ஸ்க்ரீனில் அது என்னவாக இருக்கணும், எனக்கு வந்து அது வந்துட்டு கொஞ்சம் ஹிடனாக தான் இருக்கணும். லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் அது என்னவாக இருக்கணும், எனக்கு ஃப்ளெக்ஸாக இருக்கணும். ஸோ ஃப்ளெக்ஸாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அலைன் ஐட்டம்ஸ் சென்டரில் வச்சுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கேப்பு 4ல் வச்சுக்கிறேன். அந்த நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அந்த பாட்டு ப்ளே ஆகிறப்ப தெரியறதுக்காண்டி நான் ஒரு இமேஜ் ஐக்கான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் ஐக்கானுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதோட வித்து வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டே, ஒரு சின்ன இமேஜ் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் இதோட சோர்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த சோர்ஸ் தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இமேஜ் சோர்ஸ் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுடைய assets.jsல பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு சாங் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா assetsல இருந்து நான் எதை இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா சாங்ஸ் டேட்டா அப்படின்றத நான் assetsல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சாங்ஸ் டேட்டாவிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இது ஒரு அரே. ஸோ அந்த அரேயில் இருக்கிற ஒரு இமேஜை இப்போதைக்கு நான் இதை ஸ்டாட்டிக்காக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் அதில் இருக்கக்கூடிய அரேயில் இருக்கக்கூடிய இமேஜை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் நம்ம இந்த UI க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி டைனமிக்காக நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு டிவிஷனை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இமேஜை தெரிய வச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு என்ன வரணும், அந்த சாங்கோட பேரும் அதோட டிஸ்கிரிப்ஷனும் வரணும். ஸோ நான் அடுத்து ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இதுக்குள்ளேயே நான் என்ன பண்ணிக்கிறேன், அடுத்து ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரப்போகுது, அந்த சாங்கோட பேரும் சாங்கோட டிஸ்கிரிப்ஷனும் வரப்போகுது. ஸோ இதில் ஒரு பேராகிராஃப் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப்ல எனக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னா இந்த சாங்ஸ் டேட்டாவோட ஃபஸ்ட் அரேயில் இருந்து எனக்கு அதோட நேம் தெரிய போகுது. அதுக்கப்புறம் அதே சாங் டேட்டாவோட ஃபஸ்ட் அரேலேருந்து அதோட டிஸ்கிரிப்ஷன் எனக்கு தெரிய போகுது. ஸோ இது வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இமேஜ் வந்திருக்கு, அந்த பாட்டோட டைட்டில் வந்திருக்கு, அந்த பாட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அந்த பிளேயரோட ப்ளே பாஸ் ஐக்கானை செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட கிளாஸ் நேம்ஸை நான் ஃபஸ்ட்டு என்னவா வச்சுக்கிறேன்னா அதை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக வச்சுக்கிறேன். அதுவும் அந்த ஃப்ளெக்ஸு சாதாரணமாக இல்லை, ஃப்ளெக்ஸ் காலாக நான் வச்சுக்கிறேன். அதாவது காலமில் ஃப்ளெக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐட்டம்ஸ் சென்டரில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரே ஒரு கேப் மட்டும் நான் கொடுத்துட்டு மார்ஜினை ஆட்டோவில் வச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே இன்னொரு டிவிஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இந்த டிவிஷனுக்கு நான் ஒரு கிளாஸ் நேம் வச்சுட்டு இதையும் நான் எதில் வச்சுக்கிறேன்னா ஃப்ளெக்ஸில் வச்சுட்டு இதுக்கு கேப்பு நான் 4 கொடுத்துட்றேன். ஸோ இதுக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய எல்லா ஐக்கான்ஸையும் நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஷஃபில் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ், ப்ளே, பாஸ் இது எல்லாத்தையுமே நான் இங்கே தான் செட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு இமேஜ் டேக் போட்டுட்டு இந்த இமேஜ் டேக்கோட
இமேஜ் டேகுக்கு சோர்ஸ் வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய அந்த அசெட்ஸில் இருந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஷஃபிள் ஐகான் அப்படின்றத நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கிளாஸ் நேமும் நான் வைக்கணும். ஏன்னா அதோட வித்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதுக்கு வித்து 4 வச்சுட்டு அதோட கர்சர் வந்து பாயிண்டராக இருக்க மாதிரி நான் வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு கிளிக்கபிளாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஷஃபிள் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ், ப்ளே, நெக்ஸ்ட், லூப் இது 4க்குமே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஐகான் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ளே ஐகான் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், நெக்ஸ்ட் ஐகான் இருக்கணும். அதுக்கப்புறம் லூப் ஐகான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஷஃபிள் பண்ணுறது ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் ப்ரீவியஸ், ப்ளே, நெக்ஸ்ட், லூப் இந்த 4 ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போது ப்ளே பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ப்ரீவியஸ் போகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, நெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன், ஷஃபிள் அண்ட் ரிப்பீட் இதுக்கு வந்து எனக்கு என்ன இருக்குது ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் இங்கே வந்து ஷார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்லைஸ் மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஸ்லைஸ் மெத்தடை கால் பண்ணி ஸோ 0லேருந்து எனக்கு ஒரு 10 வரைக்கும் அது வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு 16 வரைக்கும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த ஹாப்பி டியூன்ஸ் ஃப்ரம் அப்படின்றதுக்கப்புறம் ஏதோ ரொம்ப அது மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அது பக்கத்தில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் டாட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இப்போ வந்து எவ்வளோ தூரம் ஸ்ப்ளைஸ் ஆயிருக்கோ அதுக்கப்புறம் சி மோர் அப்படின்ற இருக்கிற மாதிரி எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவிஷனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அந்த டைம் லைன் பார் இருக்கு இல்லையா, எப்போ சாங் ஸ்டார்ட் ஆகுது, சாங் எண்ட் ஆகுது அப்படின்னு அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சென்டராக வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு இதுக்கு ஒரு கேப் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக் எழுதி இதுக்குள்ளே ஸ்டார்டிங் டைமை இப்போதைக்கு நான் என்னமா வச்சுக்க போகிறேன்னா ஸ்டாட்டிக்காக வச்சுக்க போகிறேன். ஸோ லேட்டர் தான் நான் இதை என்னமா வச்சுப்பேன் அப்படின்னா அந்தந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி டைனமிக்காக நான் மாற்றிப்பேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ வந்துட்டு 0.15 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 0:15 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாட்டோட ஸ்டார்டிங் டைம் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு அந்த டிஸ்பிளே பார் வரணும். ஸோ அந்த பாட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு எந்த ஏரியாவில் ப்ளே ஆகணும்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார் வரணும். ஸோ அதுக்கு நான் ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் நேம் வச்சுட்டு இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு வித்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட வித் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா மேக்ஸிமம் 60 வியூ வித் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது 60 வியூ வித்துக்கு இதை வச்சுட்டு இதோட மேக்ஸிமம் வித் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 500 பிக்சல் இருக்க போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இதோட பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்க போகுது அப்படின்னா கிரே கலரில் ஒரு 300 நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரவுண்டட் எட்ஜஸ் கொடுத்துக்கிறேன். நான் கொடுத்துட்டு அந்த ரவுண்டடை வந்து நான் ஃபுல்லாகவே வச்சுக்கிறேன். ஃபுல் ரவுண்டட் எட்ஜஸாகவே வச்சுட்டு இதோட கர்சரை வந்து நான் பாயிண்டராக வச்சுக்கிறேன். அண்ட் தென் அந்த டிவிஷனுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் டேக் போட போகிறேன். ஸோ இந்த ஹெச்ஆர் டேக்கை நான் என்னவா யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஸோ ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இந்த கிளாஸ் நேமில் H1 அப்படின்னு வச்சுட்டு ஸோ இதுக்கு ஒரு பார்டர் இதோட பார்டரை வந்து நான் நன் பண்ணிவிட்டு இதோட வித்தை வந்து நான் 0 பண்ணிடுறேன். ஓகேவா? தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட பேக்ரவுண்ட் கலரை நான் க்ரீன் கலரில் வச்சிட போகிறேன். ஸோ அதுவும் க்ரீன் வச்சுட்டு க்ரீனை வந்து ஒரு 800க்கு நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதோடையும் நான் என்ன வச்சுக்க போகிறேன்னா ரவுண்டட் ஃபுல் அப்படின்னு சொல்லி வச்சுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த டிவிஷன்லேருந்து வெளியில் வந்துட்டு மறுபடியும் ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிட்டு இதில் நம்ம எண்டிங் டைமை வச்சுக்கலாம். ஸோ 4:20 அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அவுட்புட்டை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பார் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒரு எண்டிங் டைம் இருக்குது. ஸோ இந்த பிளேயரை முக்கால்வாசி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இப்போ யோசிச்சிருப்பீங்க ஏன் வந்துட்டு இந்த இடத்துல க்ரீன் கலரில் கொடுத்துருந்தேன் ஆனால் எனக்கு இங்கே எதுவுமே விசிபிள் ஆகலை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது நம்ம வந்துட்டு வித் 0 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ எப்போல்லாம் நான் இந்த வித்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பார் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? தெரியுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சீக் பாரை நான் வந்துட்டு ஃபுல்லாக நமக்கு பாட்டு ப்ளே ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த லாஜிக் எழுதி நம்ம இதை பண்ண போகிறோம். பட் இதை இப்போ பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்த நான் டிஃபால்ட்டாக 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சைடில் தேவையான மிச்ச திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கடைசியாக கான்டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறப்போ நம்ம அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இது முடித்த உடனே இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புதுசாக ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதோட கிளாஸ் நேம் வச்சுட்டு நான் இதை ஹிடனாக வச்சுக்கிறேன். ஏன்னா டிஃபால்ட்டாக எனக்கு இது
ஹிடனில் இருந்தாலே போதும். ஏன்னா இது வந்து லார்ஜ் ஸ்க்ரீனில் மட்டும் தான் தெரிய போகுது. ஸோ லார்ஜ் ஸ்க்ரீனில் நான் எதனா வச்சுக்கிறேன் அப்படின்னா ஃப்ளெக்ஸாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு கேப் வந்துட்டு 2 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதோட ஒப்பாசிட்டி நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா 75 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இமேஜ் டேக் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜ் டேக்குக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சோர்ஸில் என்னுடைய அசட்ஸில் இருந்து நான் என்ன கால் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ப்ளே ஐக்கானை கால் பண்ண போகிறேன். கால் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு தேவையான சிஎஸ்எஸ்ஸை நான் எப்படி கொடுத்துக்க போகிறேன், ஒரு என்னுடைய கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கோட வித்தை மட்டும் நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு எனக்கு அடுத்து என்னென்னலாம் தேவை அப்படின்னா எனக்கு மைக் தேவை, அதே மாதிரி கியூ தேவை, ஸ்பீக்கர், வால்யூம், மினி பிளேயர், ஜூம் ஐக்கான், இது எல்லாமே எனக்கு தேவை. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இமேஜாக போட்டுக்கிறேன். ஸோ நான் வரிசையாக இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னுடைய மைக் ஐக்கான், அதே மாதிரி என்னுடைய கியூ ஐக்கான், என்னுடைய ஸ்பீக்கர் ஐக்கான், அப்புறம் வால்யூம் ஐக்கான், அப்புறம் என்னுடைய மினி பிளேயர், அதுக்கப்புறம் ஜூம் ஐக்கான். ஓகேவா? ஸோ வச்சாச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஐக்கான்ஸ் எல்லாமே இப்போ செட் ஆகிருக்கும். பட் வால்யூம் பக்கத்தில் நமக்கு வால்யூம்க்கு ஒரு சீக் பார் தேவை. ஸோ இப்போதைக்கு நம்ம அதை டம்மியாக தான் வச்சுக்க போகிறோம். ஸோ அதில் நான் இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய வால்யூமுக்கு பக்கத்தில் நான் கீழே நான் என்ன பண்ணிக்கிறேன், புதுசாக ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே என்னுடைய கிளாஸ் நேம் கொடுத்துட்டு நான் வந்து வித்து வந்து ஒரு 20 வச்சுட்டு அதோட பேக்ரவுண்டை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், பேக்ரவுண்ட் ஸ்லேட் 50 அப்படின்ற ஒரு கலரில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதை ரவுண்டட் எட்ஜஸாக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட கலர் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன், பேக்ரவுண்ட் ஸ்லேட் 50 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து H1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதை என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா ரவுண்டட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தேவையான வால்யூம் பாரும் இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நமக்கு சோஃபார் நம்மளுடைய பிளேயர் வந்துட்டு மேக்ஸிமம் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கோட லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கடைசியாக கான்டெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்பாட்டிஃபை அப்ளிகேஷனுடைய சைட் பார் அண்ட் பிளேயர்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட மெயின் காம்பனண்டான ஒரு டிஸ்பிளே ஹோமை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பண்ணிடலாம்.